ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஷோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் ஊற்றிக்கோங்க. அது வந்து நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்மளோட சோயா சங்க்ஸ் அதில் போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேகட்டும். 2 மினிட்ஸ் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6-7 வாட்டி எவ்வளோ அளவுக்கு கழுவுனா நல்லா க்ளீனாக கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவிக்கோங்க. இதில் வந்து நான் உப்பு எதுவுமே நான் போடலை. நான் அப்படியே வெறும்னா போட்டு பாயில் பண்ணி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா நிறைய வாட்டி கழுவி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாக நல்லா நிறைய வாட்டி கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த சோயா சங்க்ஸ் வந்து நல்லா கையிலேயே பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் கையில் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா பிழிஞ்சு எடுங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரெயின் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்து இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அது கூடவே 6-7 பூண்டு இதை போட்டு கொஞ்சம் கொரப்பாக ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு ஓட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இந்த ஐட்டமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது சேர்த்து இதையும் வந்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போது இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு இதையும் வந்து இதில் போட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை என்கிட்ட கொஞ்சம் வாடி போச்சுங்க, அதனால் இப்படி இருக்குது. போட்டு இதையும் வந்து இந்த மிக்ஸி ஜாரோடவே ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு தட்டில் வந்து நான் மாற்றி எடுத்துக்கிறேன். மாற்றி எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்மளோட ஸ்நாக் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம். சின்ன சின்னதாக உருட்டி எடுத்திங்கன்னா தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு ஒரு கோலி குண்டு சைஸுக்கு நான் உருட்டி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அடுப்பில் வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வந்து குழியாக இருக்க வானல் தான் வச்சுருக்கேன். பட் கீழே வந்து அகலமான பாத்திரமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அகலமான வானல் வச்சேன்னா எண்ணெய் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும். நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி செய்கிறேன். அதனால தான் நான் குழியான வானல் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி விட ஆரம்பிங்க. முன்னாடியே கிளற ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கரண்டியில் ஒட்டும், அப்புறம் அதோட ஷேப் மாறும். அதனால் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அப்படி திருப்பி போடும்போது மொறுன்னு ஒரு சத்தம் வரும். எண்ணெயும் வந்து ஃபுல்லாக அந்த நுரை இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அடங்கி ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட சோயா சங்க்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்மளோட கிறிஸ்பியான ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சம் சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக நம்மளோட சோயா சங்க்ஸ் ஃப்ரை கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.